வெல்கம் டு ஆல்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் எக்கனாமிக்ஸில் இருந்து திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் 2016 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்லேயே திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரதம மந்திரி. ஸோ நிதி ஆயோக்கோட தலைவராக செயல்படுபவர் பிரதமர். நிதி ஆயோக்கின் முக்கிய பணிகளில் பின்வரும் எந்த பணி இடம்பெறாது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுக்கு நிதி வழங்கல். ஸோ இது நிதி ஆயோக்கோட பணிகளில் இடம்பெறாது. மற்ற எல்லாமே நிதி ஆயோக்கின் பணிகள் தான். திட்டங்கள் மற்றும் முயற்சிகளை கண்காணிக்கவும் மதிப்பீடு செய்வது, நம்பகமான கிராம அளவில் திட்டங்களை வகுப்பது மற்றும் வழிமுறைகள் அபிவிருத்தி செய்தல், கூட்டுறவு வட்டாட்சி மற்றும் வடிவமைப்பு மூலோபாய கொள்கை வளர வழிவகுக்கும். ஸோ இதெல்லாமே நிதி ஆயோக்கின் பணி. மத்திய அமைச்சகங்கள், ஆப்ஷன் சி, மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுக்கு நிதி வழங்கல் நிதி ஆயோக்குடைய பணிகளில் இடம்பெறாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல். ஸோ பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல். புறா மாதிரியில் பின்பற்றப்படும் அணுகுமுறை? ஸோ புறா மாதிரி அப்படிங்கிறது புதிய காந்திய அணுகுமுறை தான் புறா மாதிரியில் பின்பற்றப்படுகிறது. ப்ரொஃபசர் பி.சி. மக்லானோபிஸ் மாதிரி திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரஷ்யாவின் அனுபவத்தை. ஸோ பி.சி. மக்லானோபிஸ் ரஷ்யாவின் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இந்தியாவின் திட்டக்குழு டேஷ் மாதம் டேஷ் வருடம் நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 2015. ஸோ ஜனவரி மாதம் 2015 வருடம் திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய வளர்ச்சி குழுமம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ தேசிய வளர்ச்சி குழுமம் ஆகஸ்ட் 6, 1952 ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய வளர்ச்சி குழுமம் 1952 ஆகஸ்ட் 6 தொடங்கப்பட்டது. இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மாண்டேகு சிங் அலுவாலியா. இவர்தான் திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர். இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, நிதி ஆயோக். ஸோ திட்ட கமிஷனை மாற்றி தான் நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்டது. முன்னாள் சோவியத் ரஷ்யா உலகத்திற்கு கொடுத்த கொடை அல்லது அன்பளிப்பு என்ன? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, திட்டமிடுதல். ஸோ திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் சோவியத் ரஷ்யாவிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. ஸோ அதனால தான் திட்டமிடுதல். மத்திய அரசால் எப்போது தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டது? மார்ச் 1947, மார்ச் 1948, மார்ச் 1949, மார்ச் 1950. ஸோ இதில் எப்போது தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி,
4 மட்டும், அதாவது 1950 மார்ச் தான் தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டது. காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் முறையில் கீழ்காண்பவற்றுள் எந்த மாற்றம் கோரப்படவில்லை? வேலை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடல் இது கோரப்படவில்லை. ஸோ அதாவது காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் முறையில் இந்த ஒன்று ஆப்ஷன் பி கோரப்படவில்லை. மக்கள் திட்டத்தினை உருவாக்கியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி எம்.என். ராய். மக்கள் திட்டம் எம்.என். ராய். எந்த வரி விதிப்பு முறையில் வரி விகிதமும் வரி ஆதாரமும் நேரடி தொடர்பு கொண்டவை? ஆன்சர் ஆப்ஷன் பி வளர் வீத வரி. இந்த முறையில தான் வரி விகிதமும் வரி ஆதாரமும் நேரடி தொடர்பு கொண்டவை. திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஸோ திட்டக்குழு 1950ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இந்த ஆண்டு இயர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு, நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு, தேசிய வளர்ச்சி குழு தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்த இயர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சு வச்சுக்கோங்க. நிதி ஆயோக் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 1, 2015. ஸோ 1/1/2015 தான் நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த இயர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1/1/2015. திட்டமிடுதலில் ஹரிபி ஹாட்டாவோ என்ற முழக்க வாசகம் குறிப்பிடுவது? ஹரிபி ஹாட்டாவோ அப்படிங்கிற முழக்கம் எதை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஹரிபி ஹாட்டாவோ அப்படிங்கிறது வறுமையை அகற்றுதல். ஸோ வறுமை பற்றினது தான், வறுமை அகற்றுதல் தான் இந்த ஹரிபி ஹாட்டாவோ அப்படிங்கிற முழக்கம். தேசிய வளர்ச்சி குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1952. ஸோ தேசிய வளர்ச்சி குழு 1952, திட்டக்குழு 1950, நிதி ஆயோக் 2015. இது இந்த இயர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 15, 2014. ஸோ ஆகஸ்ட் 15, 2014 திட்டக்குழு கலைக்கப்பட்டது. திரும்ப நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. 2015 ஜனவரி 1ஆம் நாள் நிதி ஆயோக்கு திட்டக்குழுவுக்கு பதிலாக கொண்டு வந்தாங்க. பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோவியத் ரஷ்யா. ஸோ திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் எடுத்தது சோவியத் ரஷ்யாவிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. நிதி ஆயோக் அமைப்பு உருவான ஆண்டு எது? ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2015. இந்தியாவில் முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள்? ஸோ திட்டக்குழு 1950ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. மார்ச் 15ஆம் நாள் நிறுவப்பட்டது. 1950 மார்ச் 15ஆம் நாள். இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமாக வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும். ஸோ இதுதான் திட்டக்குழு வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை. திட்டக்குழு நிதி ஆயோக் என எப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஸோ அதாவது நிதி ஆயோக்
தொடங்கப்பட்ட ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ண இயர் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸில். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1/1/2015 ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட நாள். நிதி ஆயோக் என்பது ஸோ நிதி ஆயோக் வந்து செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு. ஏப்ரல் 26, 2018 அன்று நிதி ஆயோக் அடல் புதிய இந்திய சவால்கள் திட்டத்தை அறிமுகம் செய்தது. இத்திட்டம் இவற்றோடு தொடர்புடையது. உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தைப்படுத்த தயாராக உள்ள பொருட்களை வடிவமைத்து விளக்குதல், ரூபாய் 1 கோடி வரை நிதியுதவி, வேளாண்மை மற்றும் தொழில்துறையோடு மட்டும் தொடர்புடையது. இந்த குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஸோ அடல் புதிய இந்திய சவால்கள் திட்டம் வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. ஸோ அதாவது உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தைப்படுத்த தயாராக உள்ள பொருட்களை வடிவமைத்து விளக்குதல் மற்றும் ரூபாய் 1 கோடி வரை நிதி உதவி வழங்குதல். ஸோ இது வந்து அடல் புதிய இந்திய சவால்கள் திட்டத்தின் நோக்கம். நிதி ஆயோக் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று என்பதை கண்டுபிடிக்க. இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும். இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது. இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்டிட் ஜவஹர்லால் நேரு. நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை 2030ஆம் ஆண்டிற்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வறுமை. ஸோ நிதி ஆயோக்குடைய குறிக்கோள் வந்து 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் வறுமையை அகற்ற வேண்டும் என்பதுதான் நிதி ஆயோக்கோட குறிக்கோள். நிதி ஆயோக்கின் 2வது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராஜீவ் குமார் 2வது துணைத் தலைவர். டேஷ் புறா வரைவை வலியுறுத்தினார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டாக்டர் APJ அப்துல் கலாம். நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திட்டக்குழு. ஸோ நிதி ஆயோக்கு முன்னாடி இருந்தது வந்து திட்டக்குழு தான். நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மிஸ்டர் அரவிந்த் பனக்காரியா நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர். கீழ்கண்டவர்களுள் யார் புறா மாதிரியோடு தொடர்புடையவர் ஆவார்? ஸோ சேம் கொஸ்டின்ஸ் தான் வேறு வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ புறா மாதிரி அப்படின்னு வந்தாலே வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம். கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தேசிய வளர்ச்சி குழு. முன்னுரிமை மற்றும் வர்த்தக கட்டுப்பாட்டு நடைமுறை சட்டம் 1969க்கு பதிலாக எந்த சட்டம் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி போட்டி சட்டம் 2002. வர்த்தக கட்டுப்பாட்டு நடைமுறை சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது வந்து போட்டி சட்டம். இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விஸ்வேஸ்வர ஐயா, M விஸ்வேஸ்வர ஐயா.
திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது. ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ 2015 ஜனவரி 1ஆம் நாள் நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது. நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் நிலையான வளர்ச்சி இலக்கு 2019 குறியீடானது மாநிலங்களின் வரிசையில் டேஷ் இடத்தில் உள்ளது. நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் வளர்ச்சி இலக்கு 2019 படி எந்த இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 3வது இடத்தில் உள்ளது. நிதி ஆயோக் என்பதின் விரிவாக்கம் என்ன? ஸோ இது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நிதி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான மதிப்பீடு அறிக்கையின்படி கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரியானது? குறைந்தபட்ச ஆதரவு விலை விதைப்பு காலத்திற்கு முன்னே அறிவிக்கப்படும். குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பது ஆகும். உலகமயமாக்கலினால் ஏற்பட்டுள்ள தங்கு தடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களில் இருந்து விவசாயிகளை காப்பது முக்கியமல்ல. ஸோ இதில் எந்த கூற்றெல்லாம் சரி கேட்டிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் பி. ஸோ அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும் மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பது. ஸோ இந்த ஏ மற்றும் பி சரியானது. நிதியின் பணிகளாவன, அதாவது நிதி ஆயோக்கின் பணிகளாவன பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்திசைவு, திறன் மேம்பாடு, வெளிப்புற ஆலோசனை. ஸோ மேலே கண்டவற்றுள் எவை சரியான விடை? ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3. ஸோ அதாவது பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்திசைவு மற்றும் திறன் மேம்பாடு. நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் எவை தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது? கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல், 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல், ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல். இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறான கூற்று ஆப்ஷன் சி 2 மற்றும் 4. ஸோ அதாவது 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல். ஸோ இது நிதி ஆயோக்கின் பணி கிடையாது. மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல். ஸோ இதுவும் நிதி ஆயோக்கின் பணி கிடையாது. பின்வருவனவற்றில் நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எது மற்றும் எவை? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரைகள் செய்வது. ஸோ நிதி ஆயோக்கின் செயல்பாடு தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரைகள் செய்வது. நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி, அதாவது 2019 படி தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி 3வது இடம். தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாகும் திட்டமிடுதல் இவ்வாறும் அழைக்கப்படலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி இலக்கு திட்டமிடுதல். ஸோ அதாவது அவசர நிலையில் அதாவது தவிர்க்க இயலாத நிலையில் அல்லது கட்டாயமாகும் திட்டமிடுதலை இலக்கு திட்டமிடுதல் என அழைக்கலாம். கீழ்கண்டவற்றுள் எவை நிதி ஆயோக்கின் பணி இல்லை? ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுவது, மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன், நிதி ஒதுக்கீடு. ஸோ இதில் எது நிதி ஆயோக்கின் பணி கிடையாது? ஆன்சர் ஆப்ஷன் சி
2 மற்றும் 3. ஸோ அதாவது மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் மற்றும் நிதி ஒதுக்கீடு. இந்த இரண்டுமே வந்து நிதி ஆயோக்கின் பணி கிடையாது. கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது? அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளுங்குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். இந்திய நிதி அமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார். ஸோ இதில் வந்து எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2 மட்டும். ஸோ அதாவது வந்து இந்திய பிரதமர் வந்து நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். ஸோ நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரதமர் அவர்கள். ஸோ அது அந்த கூற்று மட்டும்தான் கரெக்ட், மற்ற இரண்டுமே வந்து தவறு. நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் சரியானதை தேர்ந்தெடு. நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி, இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வ தலைவர் ஆவார். நிதி ஆயோக்கில் 8 முழு நேர உறுப்பினர்கள் உள்ளனர். ஸோ இதில் வந்து சரியான கூற்று வந்து ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 மட்டும். ஸோ இவ்வளோதான் நிதி ஆயோக் மற்றும் திட்டக்குழு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் 2016 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ நிறைய வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டார்டிங் இயர் நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு, திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு, தேசிய வளர்ச்சி குழு தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ இது ரிலேட்டடாக தான் ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த இயர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் படிச்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.